ஒரு காலத்துல பிஎஃப் பேலன்ஸ் செக் பண்ணணும்னா இன்டர்நெட் சென்டருக்கு போகணும். யூஏஎன் பாஸ்வேர்ட் மறந்தா டென்ஷன், போர்ட்டல் ஓபன் ஆகலைன்னா டென்ஷன். ஆனா இப்போ சுச்சுவேஷனே மாறிடுச்சு. ஒரு சிம்பிள் வாட்ஸ்அப் மெசேஜ், இல்லைன்னா மிஸ்டு கால், இல்லைன்னா மொபைல்ல ஒரு ஸ்மால் ப்ராசஸ் பண்ணா போதும். அதுவே உங்க பிஎஃப் பேலன்ஸ், கான்ட்ரிபியூஷன், கேஒய்சி அப்டேட் ஸ்டேட்டஸ், கிளைம் ஸ்டேட்டஸ், பென்ஷன் டீடைல்ஸ், எம்ப்ளாயர் டெபாசிட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க உதவும். இந்த வீடியோல இபிஎஃப்ஓ வாட்ஸ்அப் எக்கோசிஸ்டம் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்லியனியர் சீட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்கு நீங்க நியூ விசிட்டரா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இபிஎஃப்ஓனா என்னன்னு ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாமா? எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், இதுதான் இபிஎஃப்ஓட ஃபுல் ஃபார்ம். இது இந்தியாவோட ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் பேக்போன். இதுல பிஎஃப் சேவிங்ஸ், பென்ஷன், இன்சூரன்ஸ், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், ரிட்டையர்மெண்ட் கார்ப்ஸ் எல்லாமே மேனேஜ் ஆகுது. இந்தியால கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இபிஎஃப்ஓல கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ப்ராப்ளம் என்னன்னா எல்லாருக்கும் இபிஎஃப்ஓ போர்ட்டல் யூஸ் பண்ண தெரியாது, பாஸ்வேர்ட் மறந்து போகும், ஓடிபி இஷ்யூஸ் வரும். ரூரல் யூசர்ஸ்க்கு, அதாவது வில்லேஜ் ஏரியா கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு டிஜிட்டல் டிஃபிகல்டிஸ் இருக்கும். அண்ட் தென் இன்டர்நெட் சென்டர்ஸும் கூட ஒரு சில சமயங்கள்ல ஓவர்லோட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால இபிஎஃப்ஓ கிராஜுவலா உமாங் ஆப், மிஸ்டு கால் சர்வீஸ், எஸ்எம்எஸ் சர்வீஸ், ஆன்லைன் போர்ட்டல், டிஜிலாக்கர் இன்டகிரேஷன், ஆதார் லிங்கிங், மொபைல் சர்வீசஸ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல ரொம்ப முக்கியமான லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா வாட்ஸ்அப் பேஸ்ட் கம்யூனிகேஷன் அவேர்னஸ். இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருக்கா? நீங்க இது வரைக்கும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டது இல்லையா? வாட்ஸ்அப் பேஸ்ட் கம்யூனிகேஷன் அவேர்னஸ் நம்ம இபிஎஃப்ஓலயே கொண்டு வந்துட்டாங்க. இந்த வாட்ஸ்அப் பேஸ்ட் கம்யூனிகேஷன் அவேர்னஸ் மூலமா நம்ம இபிஎஃப்ஓல இருக்கிற நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற பாஸ்புக்கை கூட நம்மளால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு, இபிஎஃப்ஓக்குன்னு அபிஷியல் வாட்ஸ்அப் இருக்கான்ட்டு. கிடையாது. இபிஎஃப்ஓக்குன்னு அபிஷியலா வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது. பல யூடியூப் வீடியோஸ்ல மிஸ்லீட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்கலாம், பட் இபிஎஃப்ஓக்குன்னு அபிஷியல் வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது. மேலும் அன்அபிஷியல் ஏஜென்ட்ஸ் நிறைய ஸ்கேம் பண்றாங்க. அதனால ஒரு சில இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. யூஏஎன் பாஸ்வேர்ட், ஆதார் ஓடிபி, பேங்க் ஓடிபி, பேன் டீடைல்ஸ், ஃபுல் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், இந்த 5ல எதையுமே உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு நம்பருக்குமே நீங்க யூஏஎன் பாஸ்வேர்ட், ஆதார் ஓடிபி, பேங்க் ஓடிபி, பேன் டீடைல்ஸ், ஃபுல் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் இந்த 5ல எதையுமே நீங்க ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இபிஎஃப்ஓ அபிஷியல்ஸ் நார்மலா ஓடிபி கேட்க மாட்டாங்க, பாஸ்வேர்ட் கேட்க மாட்டாங்க, ஏடிஎம் பின் கேட்க மாட்டாங்க. சோ பி கேர்ஃபுல். இப்போ பிஎஃப் பேலன்ஸ் செக் பண்றதுக்கான மெத்தட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மெத்தட் 1, மிஸ்டு கால் சர்வீஸ். நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்ற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ்ல எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ்ல பிஎஃப் பேலன்ஸ், லாஸ்ட் கண்ட்ரிபியூஷன், யூஏஎன் ஸ்டேட்டஸ், கேஒய்சி ஸ்டேட்டஸ் இந்த எல்லா டீடைல்ஸும் வரும். இந்த சர்வீஸ் வேலை செய்யறதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்னா யூஏஎன் ஆக்டிவா இருக்கணும், மொபைல் நம்பர் லிங்க்டா இருக்கணும், ஆதார், பேன், பேங்க் இது எல்லாமே லிங்க் ஆகி இருந்ததுன்னா இந்த சர்வீஸ் நம்ம அவைலபிள் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 2, எஸ்எம்எஸ் சர்வீஸ். நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்ற மெசேஜ் ஃபார்மேட்டை அப்படியே நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்ணிருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்லயே இபிஎஃப்ஓல இருந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கும். இது ஒரு சில லாங்குவேஜ் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபேவரான லாங்குவேஜஸ்ல கூட வர வச்சுக்கலாம். இங்கிலீஷ்க்கு இஎன்ஜி, தமிழுக்கு டிஏஎம், ஹிந்திக்கு ஹெச்ஐஎன், தெலுங்குக்கு டிஇஎல், மலையாளம்க்கு எம்ஏஎல், கன்னடாக்கு கேஏஎன். இந்த லாங்குவேஜ் கோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபேவரபிளான லாங்குவேஜஸ்ல கூட நம்ம எஸ்எம்எஸ் வர வச்சுக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதுக்கு சாம்பிள் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு தமிழ் லாங்குவேஜ்ல இபிஎஃப்ஓ மெசேஜ் வரணும் அப்படின்னா இபிஎஃப்ஓஹெச்ஓ யூஏஎன் இபிஎஃப்ஓஹெச்ஓ ஸ்பேஸ் யூஏஎன் ஸ்பேஸ் டிஏஎம் அப்படின்னு டைப் பண்ணனா இபிஎஃப்ஓல இருந்து எனக்கு ரிசீவ் ஆகிற மெசேஜ் தமிழ்ல வரும். இபிஎஃப்ஓல இருந்து எனக்கு தமிழ்ல மெசேஜ் ரிசீவ் ஆகும். இன்கேஸ் எனக்கு இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னா இபிஎஃப்ஓஹெச்ஓ ஸ்பேஸ் யூஏஎன் ஸ்பேஸ் இஎன்ஜி அப்படின்னு டைப் பண்ணனா எனக்கு ரிசீவ் ஆகிற மெசேஜ் இங்கிலீஷ்ல ரிசீவ் ஆகும். ஆர்எல்ஸ் எனக்கு தெலுங்குல வேணும் அப்படின்னா இபிஎஃப்ஓஹெச்ஓ ஸ்பேஸ் யூஏஎன் ஸ்பேஸ் டிஇஎல் அப்படின்னு டைப் பண்ணனா எனக்கு தெலுங்குல மெசேஜ் ரிசீவ் ஆகும். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் கோடை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எந்த கோட் ரீப்ளேஸ் பண்றோமோ அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகும். இந்த எஸ்எம்எஸ் மூலமா நமக்கு பிஎஃப் பேலன்ஸ், லாஸ்ட் கண்ட்ரிபியூஷன், கேஒய்சி ஸ்டேட்டஸ் அண்ட் யூஏஎன் ஆக்டிவிட்டி இந்த 4ஓட டீடைல்ஸும் நமக்கு கிடைக்கும். இப்போ வாட்ஸ்அப் மூலமா எப்படி இபிஎஃப்ஓ பேலன்ஸ் செக் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கோங்க. தென் சர்ச் பார்ல இபிஎஃப்ஓ டைப் பண்ணுங்க. இங்க இபிஎஃப்ஓ எஸ்எம்எஸ்ன்னு காட்டுது இல்லையா? இதுல இந்த நம்பர் செக் பண்ணிக்கோங்க கரெக்டான நம்பரான்னு சொல்லிட்டு 7738299899
இந்த நம்பர் தான் நம்ம எஸ்எம்எஸ்க்கும் யூஸ் பண்ணியிருப்போம். நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்வைட் வயா எஸ்எம்எஸ்னு வரும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாக நம்ம இன்வைட் பண்ணிடுவோம். இன்விடேஷன் சென்ட் ஆகிடும்.